பலி எண்ணிக்கை தற்பொழுது 11ஆக இருக்கக்கூடிய நிலையில பெங்களூரு நகரமே கிட்டத்தட்ட ஒரு ரத்த வெள்ளக்காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்பதைதான் நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு காட்சியாக இருந்து வருகிறது. இந்த கோப்பையை கொண்டாட அந்த அணியினர் தற்பொழுது பெங்களூரு வந்தடைந்த நிலையில அந்த கோப்பையை கொண்டாட வேண்டும், அணியினருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு தொடர்ந்து இந்த பெங்களூரு ரசிகர்கள் செய்த இந்த ஒரு செயல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற ஒரு நிலையை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். பிசிசிஐயும் கூட இன்னும் கூட கொஞ்சம் ஏற்பாடுகள் செய்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவகுமாரும் கொண்டாட வேண்டும் தான், அதற்காக மனித உயிர்களும் முக்கியம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். கிரிக்கெட் இஸ் நாட் எ கேம், இட்ஸ் அன் எமோஷன் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில உயிரை விட கிரிக்கெட் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா என்ற ஒரு கருத்தும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல ரசிகர்களால தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது. உயிரை தாண்டி ஒரு கிரிக்கெட்டை இந்த அளவிற்கு கொண்டாட வேண்டுமா என்ற ஒரு கருத்தும் தொடர்ந்து ரசிகர்கள் மத்தியில இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கர்நாடகா செய்து வருகிறது. அந்த சின்னசாமி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்களை அப்புறப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. அரசின் சார்பில் அங்கு ஒரு சிறப்பு பேருந்தும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தின் மூலமாக தற்பொழுது அவர்கள் அனைவருமே அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். சற்று மெல்ல மெல்ல ஒரு இயல்பு நிலைக்கு பெங்களூரு நகரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதைதான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை நேரில் சந்திக்க இருப்பதாக கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவாஜி நகர் மருத்துவமனை உள்ளிட்ட பல மருத்துவமனைகளுக்கு அவர்களை அந்த காவல்துறையுடைய வாகனங்கள் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அருகில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் மூலமாக அருகில் இருப்பவர்கள் தொடர்ந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அங்கேயே முதலுதவி அளிக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஒரு சூழ்நிலை என்பது இன்னும் அரங்கத்திற்குள்ளேயே தான் அந்த ஆர்சிபி வீரர்கள் இன்னும் இருந்து வருகிறார்கள். அவர்கள் வெளியே வரும்போது மேலும் சில கூட்டங்கள் கூடும் என்பதனால ஆர்சிபி ரசிகர்கள் இன்னும் கூட சின்னசாமி மைதானத்திற்குள்ளேயே தான் இருக்கிறார்கள். மைதானத்திற்குள்ளேயும் வெளியேவும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு செயலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்களும் வந்த வண்ணமே இருக்கின்றன. குறிப்பாக இந்த பாஜக தொடர்ந்து இந்த ஒரு செயலுக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்ற ஒரு வலிமையான ஒரு கண்டனத்தை முன்னெடுத்திருக்கிறது. அதே போன்று டி.கே. சிவகுமாரும் இந்த சம்பவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் என்ற ஒரு கருத்தையும் ஒரு வாதத்தையும் முன்வைத்திருக்கிறார். பிசிசிஐயும் இது போன்ற இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றன. தொடர்ந்து இந்த ஒரு பெங்களூரு நகரம் சுற்றி ஒரு மெல்ல மெல்ல ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது என்ற ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதே போன்று மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டேடியத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையத்தில் ஏராளமான ரசிகர்கள் வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும் என்று குவிந்ததால் அங்கேயும் தற்பொழுது இந்த கூட்டம் என்பது இருந்து வருகிறது. மெல்ல மெல்ல தற்பொழுது பெங்களூரு நகரம் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது என்ற காட்சியை நாம் பார்த்து வருகிறோம்.